வெல்கம் டு தமிழ் ஃபேமிலி இன் கனடா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டே ஃபுல்லாக என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெதர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஓகேவாக இருந்துச்சு. லைட்டாக வெயிலெல்லாம் அடிச்சிச்சு. அதனால் குழந்தைங்களாம் கொஞ்சம் வெளியே வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து அடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெளியே கூப்பிட்டுட்டு போயிருந்தேன். அப்போ தான் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வச்சு அடை வந்து எனக்கு மட்டும்தான் பண்ணிக்க போகிறேன், குழந்தைங்களுக்குலாம் இல்லை. அவங்களுக்கு இது என்னமோ பிடிக்கலை. ஆனால் அப்பப்போ வந்து அடிக்கடி வந்து கொடுப்பேன். இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க, சும்மா பேருக்கு மட்டும் சாப்பிட்டுப்பாங்க. இது வந்து எப்படி பண்ணணுன்னா, ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து பாயில் பண்ணி வந்து எடுத்துட்டு இதில் வந்து ஏதாவது மில்லட் பவுட்ரு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து போட்டு நல்லா பிசைஞ்சு அடை போடுற அளவுக்கு வந்து எடுத்துக்கிறணும். நான் இப்போ ஊருக்கு போயிருந்தேன் இல்லைங்களா, அப்போ வந்து இருக்கிற எல்லா பவுடர் எல்லாமே வந்து எடுத்து ஃப்ரீசருக்குள்ளே வந்து வச்சுட்டு போயிட்டேன். அப்படியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை அப்படியே கண்டினியூஸாக நான் ஃப்ரீசர்லேயே வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம், அது வெளியே அதுக்கு ஒரு இடம் கண்டுபிடிச்சி அதை வச்சு இது பண்ணுறதுக்கு அதுக்கு பேசாமல் ஃப்ரீசர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே வந்து வச்சுட்டேன். இது வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து அந்த ஃப்ரீசரில் வந்து எதுவுமே இருக்கவே இருக்காது. இப்போ என்னென்னா ஃபுல்லாக இருக்குது, ஃப்ரீசரே ஃபுல்லாக இருக்குது. அதுலேருந்து பவுடர் மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா அதை வந்து பிசைய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாகவே வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்தது தான், அந்த மசால் பவுடர் அது எல்லாமே. அது வந்து நிறைய கொஞ்சம் அதிகமாக தான் கொண்டு வந்தோம். அது வந்து நிறைய நாளாக வெளியவும் வைக்க முடியாது. சரி, அதனால் ஃப்ரீசர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வெளியே இருந்துச்சுன்னா இந்த வண்டுண்டு ஏதாவது பிடிச்சிருச்சுன்னா அதை உட்காந்து சலித்து எடுத்துகிட்டு இருக்கணும். அதனால் வந்து சரி ஃப்ரீசர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீசர்லேயே வந்து வச்சுட்டேன். இந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சுக்கிறணும். நான் வந்து தண்ணி எதுவுமே வந்து ஊற்றலை. தண்ணி ஊற்றாமலே அந்த பாயில் பண்ணி எடுத்ததில் அந்த கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியை தான் இது பண்ணிக்கிட்டேன். இதே வந்து நல்லா தான் இருக்கும், ஆனால் லைட்டாக வந்து கசக்கும். ஆனால் அதுதான் நம்ம மில்லட் வந்து எப்போவுமே வந்து அந்த ஒரு லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும் இல்லைங்களா, அந்த இது மட்டும்தான் இருக்கும். நம்ம ஊர்லலாம் கிடைக்கிற அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்வீட்டு அந்த மில்லட்டோட இது வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து அவ்வளவா ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி தெரியலை. மேபி வேறு ஏதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்தால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குமோ என்னமோ. இதில் வந்து நெய் வந்து ஊற்றிட்டு அதே இந்த மாதிரி லைட்டாக வந்து தட்டி அதுக்கப்புறம் வந்து மேலே திரும்ப கொஞ்சம் நெய் வந்து ஊற்றிட்டேன். கொஞ்சம் தான் வந்து ஊற்றினேன், இல்லைனாலும் அதுவுமே ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஊற்றிட்டு அது வந்து 2 சைடுமே வந்து நல்லா பொறுமையாக வந்து வேக வைக்கணும். இது வந்து ஒரு சில டைம் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு வைங்களேன், லைட்டாக பிச்சு வேறு வரும். இது வந்து ஓரளவுக்கு பிக்காமல் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு 2 மட்டும் போட்டுட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுக்கிட்டேன். அது லைட்டாக கசக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால வந்து கொஞ்சம் இந்த கிரேப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கிரேப்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இருக்குது. அது இங்கே நான் சாப்பிட்டு பார்த்து தான் எடுத்துகிட்டு வருவேன். நல்லா இருந்துச்சு. இதை மட்டும் வச்சு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கிச்சன் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டா அடுத்தடுத்து வந்து சமைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில் வந்து இறங்கியாச்சு. நான் வந்து ஒரு கிளாஸ் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து அடுப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன், கவுண்டர் டாப்புக்குமே யூஸ் பண்ணுவேன். அது வந்து நல்ல கரையாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு கொஞ்சம் ஈஸியாக வந்து வந்துடும். இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மட்டும் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக நம்ம அந்த ஸ்க்ரப் வச்சு லைட்டாக தேய்ச்சாலே வந்து வந்துடும். அதனால் வந்து இதுதான் வந்து அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரம்லாம் கழுவ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எங்கேயாவது கொஞ்சம் இந்த அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குன்னா இதை அடித்து விட்டால் நல்லா அப்படி வேகமாக வந்துடும், டக்குன்னு வந்துடும். ஆனால் இந்த கிளாஸ் கிளீனர் வந்து நிறைய நேரம் வந்து ஊற விடக்கூடாது, சும்மா கொஞ்சம் நேரம் அந்த அளவுக்கு தான் வந்து ஊற விடணும். ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் அந்த அளவுக்கு வந்து ஊற விடலாம்.
இல்லை அடிச்சுட்டு உடனே கூட க்ளீன் பண்ணலாம். ஆனால் நிறைய நேரம் மட்டும் ஊற விடக்கூடாது இதில். இன்னொன்று நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் அதிகமாக வந்து பாத்திரம் இருக்குன்னா பாதி பாத்திரம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். அப்படி இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னா ஃபஸ்ட்டே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். அதுவும் நிறைய கொஞ்சம் அந்த பாலெல்லாம் பொங்கி அந்த மாதிரி கொஞ்சம் அதுக்கப்புறம் அது மேலேயே வச்சு காய்ச்சிருப்போம். அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து அந்த இது வந்து வேமா வந்து வராது இல்லைங்களா? அதனால வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்புறம் பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு அப்புறம் ஸ்க்ரப் வச்சு லைட்டாக வந்து தொடச்சி விட்டேன். அந்த ஒட்டிகிட்டு இருந்த இது ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து வந்துருச்சு. இந்த காயில் கீழே அந்த பவுல் இருக்குது இல்லைங்களா, இது வந்து அந்த ஹீட் பட்டு பட்டு ஃபுல்லாக வந்து பிஞ்சுக்கிட்டே வந்துருச்சு. இன்னும் வேறு எதுவும் மாற்றணும். அது வாங்கணும்னு நினைக்கிறது ஒவ்வொரு வாரமும். ஆனால் வாங்குகிற மாதிரியே தெரியலை. இந்த வாரமாவது எப்படியாவது வாங்கணும். அப்புறம் இந்த வேஃபல் வந்து போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாஃபல் மேக்கர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். மினி தான், ரொம்ப குட்டி தான். இது வந்து $9 வால்மார்ட்டில் வந்து இருந்துச்சு. அதை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு வந்து போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அன்பேக் இப்போ தான் பார்க்குறேன். அங்கே கடையில் வந்து ஒரு பீஸ் மட்டும் வச்சுருந்தாங்க. அதை வந்து பார்த்துட்டு சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனில் பண்ணி பார்க்கல, அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்தது தான். இது வந்து பேன் கேக் மிக்ஸ். இதுலேயே வந்து நம்ம வேஃபல் வந்து போட்டுக்கலாம். அதை தான் வந்து போட போகிறேன். ஆனால் வந்து அதுக்கான மிக்ஸ் வாங்கினா தான் அது நல்லா இருக்குமோ என்னன்னு தெரியல. இது வந்து அந்த வேஃபல் போட்டாலுமே வந்து வேஃபல் மாதிரி அந்த கிறிஸ்பியாக ஒரு க்ரன்ச்சியாக ஒன்று இருக்கும், ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இல்லை, பேன் கேக் மாதிரியே தான் இருந்துச்சு. அதனால் வந்து சரின்ட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து கடைக்கு போகிறப்ப வந்து வேஃபல் மிக்ஸ் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணணும். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது அதுக்கான வேஃபல் மிக்ஸ் மாதிரி வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். ஏதாவது உங்களுக்கு ரெசிபி தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து அதில் போட்டிருந்த மெஷர்மெண்ட் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்து வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றி செக் பண்ணேன். நல்லா தான் வந்துருந்துச்சு. ஆனால் இந்த மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிறிஸ்பியாக வந்து இல்லை, ஒரு மாதிரி பேன் கேக் மாதிரியே தான் இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து அதில் வந்து பட்டர் தான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். இந்த ஸ்ப்ரே பண்ணுற இது இருக்குது இல்லைங்களா, ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறது, அந்த வச்சு தான் இது பண்ணணும். என்கிட்ட அது இல்லை. அதனால் வந்து நான் சும்மா பட்டர் மட்டும் கொஞ்சம் மட்டும் ஊற்றிட்டு இதில் வந்து க்ளீன் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து சும்மா கொஞ்சம் மட்டும் ஊற்றி அந்த இதை வந்து எடுத்து கீழே போட்டுட்டேன். இந்த இதை வந்து ஃபஸ்ட்டு இது போட்டிருந்தேன், அதை வந்து எடுத்து வந்து கீழே போட்டுட்டேன். ஏன்னா அதில் அந்த டஸ்ட் ஏதாவது இருக்கும். நம்ம சும்மா இதை மட்டும் வச்சு க்ளீன் பண்ணால், டிஷ்யூ மட்டும் வச்சு க்ளீன் பண்ணால் அவ்வளோ போகுமா அப்படின்னு தெரியல. அதனால் வந்து ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஊற்றி கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இது வந்து போட்டு குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். வந்து ஒரு 3 மினிட்ஸ் தான் போட்டிருந்தாங்க. 3 மினிட்ஸ், நான் வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் போட்டிருந்தாங்க. நான் ஒரு 3.5 அந்த அளவுக்கு வந்து போட்டுட்டு எடுத்துட்டேன். பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு, சாப்பிட்றதுக்குமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு, அவ்வளவுதான். அதில் வந்து இந்த மேஃபிள் சிரப் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஊற்றி கொடுத்துட்டேன். லைட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு கொடுத்தேன். அவங்களுக்குமே பிடிச்சிக்கிடுச்சு, குழந்தைங்களுக்குமே பிடிச்சிருச்சு. இப்படி இருக்குது. அப்புறம் விட்டமின் D3 டேப்லெட் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் வந்து போடுவேன். ஊர்லேருந்து வந்து இந்த விட்டமின் D3 வந்து 6000 mg வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து போடுறாரு. நான் வந்து இந்த இதாக போடுவேன். இது வந்து 2500 mg. இது வந்து நான் போடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஒமேகா 3 அதுவுமே வந்து போடுவேன். அது வந்து இந்த டீப் சீயோட
இது இருக்கும் இல்லைங்களா, அந்த இது ஃபிஷ் டேப்லெட் அது. அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து இந்த கம்மிஸ் வந்து சாப்பிடுவாங்க, விட்டமின் டி அந்த கம்மி டெய்லி ஒன்று வந்து எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் எனக்கான இங்கே இந்த வெயில் எதுவுமே இல்லாததுனால எல்லாருமே வந்து சப்ளிமெண்ட்ரி வந்து எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நாங்கள் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறோம், மற்றவங்கெல்லாம் இதை விட அதிகமாக எடுத்துப்பாங்க. இது வந்து நார்மலாக யார் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒமேகா 3யும் விட்டமின் D3யும் யார் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒமேகா 3 வந்து டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். விட்டமின் D3 வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் 15 டேஸ் ஒன்ஸ் 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பொண்ணு இந்த ஸ்டிக்கர் ஒட்டி விட்றேன்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஒட்டி விட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியத்துக்கு வந்து சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணியும் ப்ரொக்கோலியும் வந்து பண்ணேன். ப்ரொக்கோலி வந்து நான் ஒவ்வொரு டைமுமே கடைக்கு போகிறப்பெல்லாம் வாங்கிடுவேன். வாரத்துக்கு ஒரு தடவை வந்து கடைக்கு போவோம், அப்போ வந்து வாங்கிடுவேன் காய்கறி வாங்குகிறப்போ. அது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த வெஜ் பிரியாணி இருக்குது இல்லைங்களா, அது கூட வந்து இது வந்து சூப்பராக இருக்குது. இது வச்சு சாப்பிட்றப்போ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து இந்த ப்ரொக்கோலி வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து பண்ணிடலாம். இந்த ரெசிபி வந்து இதுக்கு வந்து ப்ரொக்கோலி வந்து நம்ம காலிஃப்ளவர் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை மொத்தமாக வந்து பாத்திரத்தில் மாற்றி அதில் வந்து கொஞ்சம் வந்து நான் வந்து ஆலிவ் ஆயில் வந்து ஊற்றிருக்கேன். ஆலிவ் ஆயில் தான் ஊற்றணும் அப்படின்னு வந்து கிடையாது, சன்ஃப்ளவர் கூட ஊற்றிக்கலாம். நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயிலே ஊற்றிக்கலாம். அந்த ப்ரொக்கோலி மேலே வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நல்லா வந்து கிளறி விடணும். அதுக்கப்புறம் வந்து நல்லா இந்த அளவுக்கு வந்து வற்றி சுண்டி வந்துடும் அதுவாகவே. அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பெப்பர் வந்து போட்டுக்கணும், உப்பு பெப்பர் இது வந்து போட்டுக்கணும். வேணும்னா நம்ம முட்டை கூட அதில் வந்து உடச்சி ஊற்றிக்கலாம், நல்லாவே இருக்கும், நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிரியாணியுமே வந்து ஒரு சைடு வந்து ரெடி ஆகிடுச்சு, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இன்னொரு டைம் பண்ணுறப்ப வந்து நான் வீடியோ எடுத்து ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சாஃப்டாக நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இதை வச்சு இது கூட வந்து கொஞ்சமாக வந்து தயிர் வந்து வச்சுக்கிட்டேன், தயிர் வந்து வச்சு முடிச்சிட்டேன். லன்ச் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து துவைக்க வந்து போட்டிருந்தேன். ஏற்கனவே வந்து ஒரு லோடு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னொரு லோடு வந்து லாண்ட்ரியில் ஓடிட்டுருக்கு, ஒரு லோடு வந்து ட்ரையரில் வந்து ஓடிட்டுருக்கு. அதை வந்து எடுத்துகிட்டு வந்தோடனே மடித்து வச்சுருவேன். மடித்தது வந்து வீடியோ வந்து எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நார்மல் கிளாத் இருக்குது இல்லைங்களா, ரெகுலர் யூஸ் பண்ணுற கிளாத்து, அதை வந்து போட்டுருவேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ட்ரையரில் மாற்றிட்டு திரும்ப லாண்ட்ரியில் வந்து ஒயிட் வாஷ் மட்டும் போடுவேன். அதுக்கப்புறம் அதையுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜீனு இந்த டவலு பெட்ஷீட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ் மட்டும் தனியாக வந்து போடுவேன். இது வந்து ஒயிட் வாஷு, அதில் வந்து ஜீன் அந்த மாதிரி இது வந்து இருக்குது. ஏற்கனவே வந்து துவைச்சது வந்து கொஞ்சம் நார்மல் இது வந்து போட்டிருந்தேன். இது வந்து ஏற்கனவே வந்து ஓடி முடிச்சிருச்சு, ட்ரையர் வந்து ஓடி முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜீன் அதில் போட்டிருக்கிறதுனால ரொம்ப வந்து கொஞ்சம் வெட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து திரும்ப வந்து ஹை ஹீட்டில் வந்து வச்சு கொஞ்சம் வந்து போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒயிட் வாஷுமே வந்து போட்டு அதையுமே வந்து எடுத்துட்டேன். அதை ஃபுல்லாக ட்ரையரில் மாற்றிட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுவுமே போட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வெளியே போயிருந்தோம், கடைக்கு போகிறதுக்காக போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளவுடியாக இருந்துச்சு, முன்னாடி போகிற வண்டி கூட தெரியல, ஆனால் கொஞ்சம் தூரத்துக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் தூரம் தள்ளி போனோடனே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையில் வெயில் அடிச்சிச்சு இல்லைங்களா, அதே மாதிரியே வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோடனே திரும்ப வந்து க்ளவுடியாக இருந்துச்சு, ரொம்ப ஃபாகியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
இன்றைக்கி வந்து கடைக்கு போகிற வேலை தான் இருந்துச்சு. அதனால் வந்து கடைக்கு வந்து போயிட்டு கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து மெக்காத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைனர் அவுட்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மால் வந்து இருக்குது. அங்கே வந்து போயிருந்தோம். அங்கே வந்து போயிட்டு ஷூ வந்து எடுக்கிறதுக்காக வந்து போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து வால்மார்ட் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே போய் ஷூ வந்து எடுத்தோம். ஷூ வந்து இங்கே ஸ்கூல் வந்து 6 மந்த் கழிச்சு இப்போ தான் ஸ்கூல் போகிறாளா, அதனால் வந்து ஷூ வந்து இன்சைட் ஷூ வந்து கொடுத்து அனுப்பணும். ஸ்கூல் ஓப்பன் பண்ணோடனே வந்து இன்சைட் ஷூ வந்து கொடுத்து அனுப்பணும். நாங்கள் வந்து அந்த டைம் இல்லை அதனால் வந்து இப்போ வந்து கொடுத்து அனுப்பணும். அதனால் வந்து புதுசு வந்து எடுத்து கொடுத்து அனுப்பிட்டோம். அதை வந்து அது அடுத்த வருஷம் வந்து அதை வந்து வச்சுட்டு திரும்ப இன்னொரு புதுசு எடுத்து அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு வந்து கொடுத்துருவோம். இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அதெல்லாமே வந்து வாங்கிட்டு இங்கே இந்த வால்மார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நிறையாவே வந்து கிடைக்கும் இங்கே. நான் வந்து கொஞ்சம் வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் வாங்குவேன். ஏன்னா வாரம் வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கிடுவேன். அது கூட வேணுங்கிற திங்ஸ் வேறு ஏதாவது திங்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதையுமே வந்து வாங்குவோம். ஏன்னா வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நிறையா வாங்கி வச்சு யூஸ் பண்ண மாட்டேன். 1 வீக்குக்கு தேவைப்படுற அளவு மட்டும்தான் வாங்கிப்பேன். ஏன்னா நிறையா வாங்கி வச்சுட்டு அதை வந்து யூஸ் பண்ணவும் மாட்டேங்கிறேன். அதுக்கப்புறம் அது என்ன ஆயிடுதுன்னா ஃபுல்லாக கெட்டு போயிடுது. இவ்வளோ காசு போட்டு வாங்கி அது ஃபுல்லாக கெட்டு போகிறதுக்கு அதுக்கு என்ன சொல்கிறேன்னா 1 வீக்குக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீக்லி வந்து காய்கறி மட்டும் வீக்லி வந்து வாங்கிடுவேன். மற்ற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பல்காகவே வந்து வாங்கி வச்சுருவேன். இங்கே வந்து இந்த கருவேப்பிலை அதெல்லாம் கிடைக்குது பார்த்திங்களா. இந்த கருவேப்பிலை வந்து நிறைய நாளைக்கு வந்து வரும். அது ஒரு மாதிரி அந்த கருத்து போகிற மாதிரியோ இல்லை எது மாதிரியுமே ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். நான் வந்து எடுத்து உருவி இது ஏதாவது டப்பா அதில் வந்து போட்டு வச்சுருவேன். அப்படியே வச்சாதான் ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் வந்து உருவி டப்பாவில் போட்டு வச்சுருவேன். அதனால் வந்து அது அப்படியே தான் இருக்கும். கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்குமே வந்து வரும். அதனால் நான் இங்கே தான் வந்து வால்மார்ட்டில் தான் வந்து இந்த கருவேப்பிலெல்லாம் வாங்கிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு. அதை வந்து வாங்கிட்டு இங்கே வந்து இந்த கோக்னட் மில்க் இருக்குது இல்லைங்களா, அது வந்து இந்த மாதிரி கண்டெய்னரில் கிடைக்கும். இது வந்து $1 அந்த மாதிரி தான் இருக்கும். அதையுமே வந்து வாங்கி வச்சுப்பேன். எப்போயாவது தேவைப்பட்டுச்சுன்னா நாம் தேங்காயிலேருந்து தேங்காய் பால் எடுக்கிறது காட்டிலும் இது வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. இங்கே இருக்கிற தேங்காய் வந்து அவ்வளவா வந்து நல்லா இருக்காது. அதனால அந்த மாதிரி இருக்கா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் வந்து இந்த கண்டெய்னரில் இருக்கிறது வந்து நல்லா தான் இருக்குது. இந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த பருப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கேயே கிடைக்கும். அதனால வந்து இங்கே மொத்தமாக தான் வாங்கி வச்சுப்பேன். அந்தளவு பேக் வந்து வாங்கிப்பேன். அது வந்து நம்மளுக்கு எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் நெருக்கியே வரும். நான் பருப்பெல்லாம் வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி 2 அவ்வளோதான் யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து அது நிறைய நாளைக்கே வந்து வரும். அப்புறம் வால்மார்ட்டில் வாங்குகிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸுமே வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மெக்காத்தர் டிசைனர் அவுட்லெட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா, அங்கே வந்து கிளம்பிட்டோம். அங்கே போகிறதுக்குள்ளேயே நல்லா இருட்டிருக்கு. அவ்வளவுதான் 6 மணி தான் ஆகுது. அங்கே பார்த்திங்கன்னா நல்ல பயங்கர க்ளவுடி, ஃபுல்லாக ஃபாகியாக இருக்குது. ஃப்ளைட்டெல்லாம் போகுது. பக்கத்தில் தான் இருக்குது ஏர்போர்ட்டு. இதுக்கு அடுத்தது தான் ஏர்போர்ட். அங்கே ஃப்ளைட் போகுது, ஒன்றுமே தெரியவே இல்லை. நான் ஃபஸ்ட்டெல்லாம் ஃப்ளைட்டு அப்படி போச்சுன்னா அப்படியே தலைக்கு மேலே பறந்து போகும், நல்லாயிருக்கும் பார்க்கவே. நல்ல லைட்டிங் செட்டப்பில் நல்லா இருந்துச்சு. ஆனால் எங்களால் தான் நின்று ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியலை. ஏன்னா பயங்கர குளிர். அங்கே கொஞ்சம் கூட நிற்கவே முடியலை. எப்படா டக்குன்னு போய் எடுத்துகிட்டு அப்படியே ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி ஷூ எடுக்கணுன்னா இங்கே தான் வந்துடுவோம். ஷூ, ஜாக்கெட் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஸ்கெச்சஸில் தான் வந்து ஷூ வந்து எடுத்தோம். அப்புறம் எடுத்துகிட்டு இன்றைக்கி கார் வாஷ் வந்து பண்ணுறதுக்கு வந்து இருந்துச்சு. அதனால் வந்து கார் வாஷ் வந்து பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.